அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ரைட், ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பிள்ளைங்களா நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாருங்க. இஃப் தி லென்த் ஆஃப் தி சிம்பிள் பெண்டுலம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 44%, okay, from its original length, calculate the percentage increase in time period of the pendulum. Alright, ஒரு சிம்பிள் பெண்டுலத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலினுடைய நீளம் 44% அதிகரித்தால் அவனுடைய பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எப்படி மாறும்? ஓகே, இதான் பிள்ளைங்களா கேள்வி. ஒரு தனி ஊசலின் நீளம் அதன் தொடக்க நீளத்திலிருந்து 44% அதிகரிக்கிறது எனில் தனி ஊசலின் அளவு நேரம் அதிகரிக்கும். ஓகே, அதிகரிக்கும் சதவீதத்தை கணக்கிடுக. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா பிள்ளைங்களா, இது தெரியணும். என்னன்னா, ஒரு சிம்பிள் பெண்டுலத்துடைய டைம் பீரியட் டி இந்த ரீஜன்ல உள்ளது இப்போ உங்களுக்கு சார் நடத்தல பிள்ளைங்களா, தியரி நடத்தும் போது நடத்துவேன். ரைட், இது என்னுடைய மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட், எப்படி யோசிக்கணுங்கிறதுக்கு. இப்போ ரிசல்ட் நம்மளுக்கு முக்கியம். ரைட், இந்த டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ்னால எப்படி ஆசிலேஷன் மாறுங்கிறது சார் என்ன செஞ்சிருக்கேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ அது தேவையில்லை, இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையில்லை. ரைட், ஸோ டி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா 2π × √L/g. எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங், ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ என்ன போச்சு, லென்த் 44% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், அதுல 44% கூடுச்சுன்னா நியூ லென்த் பிகம்ஸ் 1.44L. ஏற்கனவே எல் இருக்கு, பிளஸ் அது எவ்வளவு கூடிடுச்சு, 0.44L கூடிடுச்சு. ஸோ மொத்த லென்த் தான் மாறிடுச்சு, 1.44L ஆயிடுச்சு. ரைட், அப்ப அதனுடைய நியூ டைம் பீரியட் என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 2π × √1.44L/g. அதாவது எல்ல 1.44L வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது புரிஞ்சிருச்சுன்னா பிள்ளைங்களா, இதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் ரொம்ப சார் உங்களுக்கு சொல்லுவா இல்லைங்களா, வெறும் ஜஸ்ட் ஒரு என்னதான் நியூமெரிக்கல் இஷ்யூ தான். ரைட், இதுல இருக்கு நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கணும், எல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யலாம், Tn டிவைடட் பை T போட்டீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும், ஒரே மாதிரி இருக்க π கேன்சல் ஆயிரும், L கேன்சல் ஆயிரும், G கேன்சல் ஆயிரும். ஒண்ணே இருக்கும், எது மட்டும் மிச்சம் இருக்கும், √1.44. இதுக்கு ரூட் எடுத்து பாருங்க, இட் கம்ஸ் as 1.2. சோ நியூ டைம் பீரியட் எவ்வளவு இருக்கு, பழைய டைம் பீரியடை விட 1.2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம், 1 + 0.2t அப்படிதான் அர்த்தம் பிள்ளைங்களா. அப்ப எவ்வளவு கூடி இருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ t increases by 20%. சிம்பிள் ப்ராப்ளம் இல்லைங்களா. சரியா? ஸோ பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைங்களா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.